நீ பொம்பளை விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணா விடுங்கண்ணே. விடாட்டி என்னடா அண்ணா விடுங்க. விடாட்டி என்னடா செய்ய? என்ன மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன வெடிகுண்டு? வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டுறியா நீ? இது வெத்து குண்டு இல்லண்ணே, திரிய கடிச்சு துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க. பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது 8 இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். 1 2 3 4 5 இது புடியே நீயே வச்சுக்கடா. 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம விட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு. ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்தை மேலையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குற சொல்ல. என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன? பத்திரிகையில என் பேர் வரணும், இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓடுற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அத புடிச்சு கடிச்சு தின்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என்ன என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. என்ன நக்கலா? இது என்ன நாக்கலா? எனக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியலையே. தெரியலையம்மா. இது மேல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் இதுக்கு விழுதுன்னு பேரு. நான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அடியில இருந்து ஒண்ணு கிளம்பும். என்னது? அதான் அடி விழுது. அது இங்க இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெரியாதே? சத்தியமா தெரியாதுங்க. மா, அந்த பாயை கொடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார், அந்த அடி விழுத காட்டுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வராது, டிவில வரும். பாவம், இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு ஒண்ணு தெரியுமா? வயசு பொண்ணு தொப்புல பம்பரோட்டி விளையாடுறியா? டேய், ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டி விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? விட்ட விளையாட போட்டிருக்க. அது முன்னால விளையாண்டோம். என் பேரையே கெடுத்துட்டியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் புண்டாடி தொப்புல நீங்க பம்பர விட்டு விளையாண்டீங்களே, அத பார்த்தா நான் விளையாண்டேன். அண்ணே வாங்க. எங்க 2 பேரையும் ஜோடியா போட்டோ எடுக்கணும். ஆஃப் சைஸா ஃபுல் சைஸா? நல்லா தெரியற மாதிரி எடுக்கணும். 20 ரூபா எடுங்க. 20 ரூபா கொடுங்க. இருங்க, பிலிம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க சார், என்ன வேணும்? ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு சுக்கா வறுவல் வேணும். என்ன சார் இது போட்டோ ஷூட்டியா? ஆமா சார். அப்புறம் என்ன வேணும்? என்ன அர்த்தம்? முழுசா என்ன போட்டோ பிடிக்கணும். எவ்வளவு? 10 ரூபா சார். ஓ, மூஞ்சி மட்டும் மூடி 3 ரூபா தர்றேன். அதுக்கு 10 ரூபா சார். எந்த ஊர் நீ? முழுசா பிடிக்கிறதுக்கு 10 ரூபா, மூஞ்சி பிடிக்கிறதுக்கு 10 ரூபாயா? சார் இஷ்டம் தான் எடுங்க, இல்ல போங்க. கோச்சுக்காத கண்ணா. உள்ள ஒரு ஜோடி உட்கார்ந்திருக்காங்க, அவங்களை எடுத்துட்டு உங்களை அப்புறமா எடுக்கிறேன். இருங்க. உள்ள அவங்கள விட்டு நீ எங்கடா போற? பிலிம் வாங்க சார். என்னது? பிலிமே இப்பதான் வாங்க போறியா? ஆமா சார். அதுவும் ஏன் காசு தான்? ஆமா சார். உள்ள கேமராவாவது இருக்காடா? இருக்கு சார். என்ன இப்படி புடிக்கிட்டு போறான்? இப்ப என்ன பண்றது? உள்ள வா. இதோ இதோ.
என்ன கதை வாடுற மாதிரி சத்தம் வருது? காத்த வேற காணோம். உள்ள வந்துட்டான். எங்க நான் ஒளிச்சிருக்கிறது? போட்டோ எடுக்கணுமா? போட்டோ. இந்த சுடியாக்கார ஊரை சுத்தி கடமா இருப்போம் போல இருக்க. வரமா அடையாளம் தெரியாம தர்மடி அடிச்சிட்டானா? இது என்ன உத்தரவேண்டி உள்ள வரக்கூடாதுன்னு போடு. உள்ள வேற போக முடியாது போல இருக்க. நீ வெளியே வரியா? என்னத்துக்கு போடு? இந்த போடு புடுங்கடா போடு. உடனே கதவை. உள்ளேயும் போக முடியல, வெளியிலயும் போக முடியல. கொல்லப்புறானுடா. அப்படியே அப்படியே. பூரசா நீயா? நீங்க தனியாவா இருக்க? ஆமா. ஏன் ஜோடி இருக்குன்னு சொல்லிட்டு போனானே. யாரு? இந்த போட்டோ எடுக்கிறவன். ஓ, அவன் கிட்ட நான் ஒரு ஜோடி போட்டோ எடுக்கணும்னு சொன்னேன். அத அந்த புத்திசாலி உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டான். டூ புட்டான் பாத்தியா? சரி அது விடு. நான் ஒரு நல்ல Dress போட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். இது நல்லா இருக்கே. இது நல்லா இல்ல, நான் அங்க போறேன். இது சூப்பரா இருக்கே. இது என்னப்பா இது சாமியார் போடுற மாதிரி இருக்கு. இது எனக்கு வேண்டாம், நான் அங்க போய் எடுத்துக்கிறேன். இங்க 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 இருக்க, இங்க இருக்க. என்ன இது? இதா? ச்சே, இது ஜரிக்கு போட்ட கோவணமா இருக்கு. இது எனக்கு வேண்டாம்ப்பா, நான் அங்க போறேன். அட போப்பா. அது 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 வேண்டாம். இது மாதிரி போட்டுக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? எப்படி இருக்கே? பூவரசு, இங்க ஒரு தொப்பி இருந்தே காணுமே. இங்க இருக்கு. அது எப்படி அங்க இருந்து தொப்பி இங்க வந்தது? அதானே. ஐயோ, ஜல் ஜல்னு கொலுசு தோணு ஓடுதே. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? போன வாரம் ஒரு பொண்ணு இந்த போட்டோகிராஃபர் கொண்டு வந்து கழுத்து நெரிச்சு தொங்க விட்டு கொலை பண்ணிட்டா. அது எப்படி தொங்க விட்டு கொலை பண்றது? கொலை பண்ணிட்டு தொங்க விட்டுருப்பா. ஓ, அப்படி பண்ணலாமோ? அதோட ஆவியா இருக்குமோ? இருக்குமோ? ஆனா என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. என் கண்ணுக்கு தெரிஞ்சதே. குட்டு குடுன்னு ஓடுனது என் கண்ணுக்கு தெரிஞ்சது. உன் கண்ணுக்கு எப்படி தெரியல? ஏன் பூவரசு எப்படி தெரியாம? ஐயோ, யாருமே இப்ப என் கண்ணுக்கு தெரியலையே. இவ்வளவு நேரம் பேசுறது நம்ம பூவரசுனா இல்ல ஆவியா? எப்ப வந்த? நான் வந்து 18 வருஷம் ஆச்சு மாமா. நீ பிறந்ததை நான் கேட்கல. ஆத்தங்கரையில இருந்து இங்க எப்ப வந்த? ஆத்தங்கரையா? இந்த தண்ணி எல்லாம் போகுமே அதுவா மாமா? பெட்ரோல், டீசல், பாமாயில் எல்லாம் போகுமே அது. என்ன நக்கலா பண்ற? இது என்ன? இது என்ன? இது என்ன? இதுவாவது தெரியுமா? இது என்னன்னு தெரியாது மாமா. இது என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு. வீடு விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் விட்டா வீடு. இந்த ரெண்டையும் விட்டா ஆத்தங்கரை. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறாளே. போடுறேன், அவசரப்படாத. போடுறேன். எப்பா 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 கலக்கிறதுக்குள்ள அவசரம். என்னண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீ மனுஷனுக்கே தண்ணி காட்டிட்டியப்பா. ராசா, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாம நிதானமா சொல்லு. நீயும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஏண்டா வந்தீங்க? நானும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு வந்தோமா? காலையில இருந்து நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இதே தானே கலக்கிட்டு இருக்கோம். என்னது? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேனா? அப்ப ஆத்தங்கரையில என் ரெண்டு கண்ணால பார்த்தது பொய்யா? இது என்ன? ராசா, அதை எடுத்த இடத்துல அப்படியே வை. நான் ஆத்தங்கரைக்கும் வரல, ஆஞ்சநேயரையும் பார்க்கல. ஐயா, என்னடா? 2 வண்டி செங்கல் கொண்டு வந்திருக்குங்க. எங்க இறக்குங்க? என் மண்டையில இறக்கு. அந்த சாட்டை குச்சியை கொஞ்சம் குடாங்க.
ஐயோ செங்கல் யாரு செங்கல்ல பேசுறீங்களா? சிவகோவிந்தனே, உங்களை நான் என்னமோ நினைச்சேன், தூள் கிளப்பிட்டீங்க போங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க பேச்ச கேட்பாங்களா? போறது யாரு? சிவகொழுந்து. நான் வாயை திறந்தேன்னு வையி 18 ஜில்லாவும் எனக்கு கட்டுப்பட்டு நிக்கி. அது என்னது 18? அதே அந்த வயசான கிழட்டு நாய்க்கு ஒரு காலத்துல சொல்லிட்டு செத்து போயிட்டானுங்க. இப்ப இருக்கிற நாய்களும் 18 சொல்லிட்டே அலையறானுங்கப்பா. இந்த சேனாதிபதி பையன் அவன் சின்ன பையன், என் முன்னாடி நிக்க மாட்டான். என்ன கண்டான வைய கப்புன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான், கைய பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், கபால்னு காலில் விழுந்துருவான். அப்படியா? என்ன அப்படியாங்கிற? நீ பாக்கத்தானப்ப போற இந்த சிவக்கொழுந்தோட அருமை பெருமை எல்லாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ நம்ம வீட்டுல பழகுற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்க கூடாது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி, நீ அங்க கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கும். அப்புறம் பூவரசு, என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்றதுன்னு தான் மனசு வரல. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நம்ம 2 பேரும் இவ்வளவு சோசியலா பழகிட்டோம். வேணாப்பா அதை விட்டு. அட சொல்லுங்கண்ணா. இல்ல பூவரசு, அதை விட்டு நீ. அட பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. அந்த சேனாதிபதி பையன் வேலைக்காரங்களை கண்டா அப்படியே வாசலோட நிறுத்திடுவான். ஆமா பாரு, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு. நீ வந்து இதை மனசுல வச்சு கூடாது. அண்ணனுக்காக இதை நீ தாங்கி தாங்கணும். சரிண்ணே. பூவரசு, அண்ணனுக்காக நீ தாங்கி தான் ஆகணும். சரிண்ணே. பாரு, எனக்காக நீ இதை தாங்கி தான் ஆகணும். சரிண்ணே. ஆமாம்மா. அப்புறம் இந்த கல்யாண மேட்டர் இருக்குது பாரு, அத நானும் அவனுமே காரசாரமா பேசி இடையில ஒரு வார்த்தை பேசினான்னு வைங்க, உட்கார்றா அப்படித்தான்டா செய்யணும் அப்படி நான் வாயை அடைச்சிருவேன். இந்த நேரத்துல நீ வாயை திறக்காம அமைதியா இருக்கணும். வேடிக்கை தான் பார்க்கணும், வாயை திறக்கூடாது. இது அண்ணனுக்காக. நீ வண்டி ஓட்டு. என்ன அங்க நிக்கிற? வா. நீங்க போங்க. அட வா. என்ன நான் இருக்கும்போது தயங்கி தயங்கி நிக்கிற? அங்க அப்படி இருக்கு, நான் உன்னை விட்டுருவா? தாங்க. வா வா. அடே வாப்பா, வா 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 வா. நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூவரசு? வா வா. என்னப்பா கூச்சப்படுற? அவரு அட அவன் கிடக்குறான், வாப்பா. என்ன தடுமாறுற? இல்ல அவரு வெளியே நிக்கிறாரு. இல்ல உட்காருப்பா, உள்ள உட்காரு. என்ன நெளிற? நீ அந்த வீட பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா இந்த வீட பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தான். இல்லங்க அவரு. உட்காரு. ஐயா அது வந்து என்ன பூவரசு சொல்லு, தைரியமா சொல்லுப்பா. நான் கொடுத்ததையே வாங்கிக்க மாட்டேன்னவன் நீ கேட்கறதே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போற? சொல்லு. இல்லைங்க அது வந்து சிவகோவிந்தனே வந்துட்டு சும்மா இருந்த எப்படி சொல்லுங்க. ஆக ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரியுது. ஆமாங்க, எங்க உக்ரபாண்டியாவோட பொண்ணும் உங்க பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதனால்தான் அவரோட சம்மதத்தோட இவரு உங்ககிட்ட சம்மந்தம் பேச வந்திருக்காரு. அப்படியா? சின்னஞ்சிறுக்கு என்னதான் ஆசைப்பட்டாலும் உங்க சம்மந்தம் வேணுங்களே. டேய் சின்ராசு, வடுவாராஸ்கள் நீ வாடா. ஏண்டா பூவரசு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த? என்னடா நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு மேல உசிரியை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு எப்படின்னு தெரியலையே. நான் இல்லைன்னா அந்த பொண்ணு உசுரியை விட்டுருவாப்பா. அப்படின்னு சரி, எப்படியோ பூவரசு உன்னால எனக்கு நல்லதாம்பா நடக்குது. எனக்கு சம்மதம். ஏழு ஊர் மாரியம்மன் கோயில வச்சு நிச்சயம் பண்ணிடுவோம்.